மாப்பிள்ளை சம்பாரித்து அப்படியே தூக்கி அப்படியே போடுறோம். அவ்வளோதான், மாப்பிள்ளை சம்பாரித்து. இது காட்டு யானம் அரிசி. இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கவுனி அரிசி. இதையும் அப்படியே தூக்கி அதில் போடுறோம். இது அப்படியே பொன் வரவில் வறுக்கணும். பட் அப்படி தான் சொல்லுவாங்க. பட் அது வெள்ளை கலராக இருக்கிறது பொன் வரல. அது ஏற்கனவே எல்லா பொருளும் கருப்பாக இருக்கிறதால மேக்ஸிமம் எவ்வளோ மேக்ஸிமம் வறுக்கணும் கருக்காமல் வறுக்கணும். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். சர்க்கரை, ஏலக்காய், கிராம்பு, கசகசா, ஜாதிக்காய், அதுக்கப்புறம் சுத்தமான குங்குமப்பூ, எல்லாமே ஹெல்த் பர்பஸ், நல்ல குவாலிட்டியாக. பாருங்கள் எவ்வளோ போடுறேன்னு, விளையாட்டுக்கு கிடையாது. ஏன்னா குவாலிட்டியாக கொடுக்கணும் ஒரே எண்ணெய் தான். இது கிட்டத்தட்ட 2 கிராம் போட்டிருக்கோம். ஓகேங்களா, வாங்கி பயன்பெறுங்கள். சர்க்கரையில் ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், கசகசா மற்றும் சுத்தமான குங்குமப்பூ போட்டிருக்கோம். இப்போ நெய் கலக்கிறோம். இந்த நெய் வந்து வெளியில் ரெடிமேடாக வாங்குறதில்லை. நாங்களே ரெடிமேடாக ஊற்றுக்குள்ளேருந்து வெண்ணெயை வாங்கி காய்ச்சிரும். காரணம் என்ன கேட்டால் அக்குமாக்குன்னு சொல்கிறாங்க, என்னென்னோ ப்ராப்ளம் சொல்கிறாங்க. நமக்கு எது கொடுத்து நமக்கு புரிய மாட்டேங்குது. விலை மட்டும் அதிகமாக இருக்குது, புரிய மாட்டேங்குது. இப்போது வந்து நாங்கள் நார்மலாக நெய் வாங்கி வெண்ணெய் வாங்கி காய்ச்சி போட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டு காங்கேயம் நெய், இதை தனியாக ஊற்றுறோம். அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். இப்போது நாங்கள் வீட்டில் காய்ச்சி நெய் ஊற்றிட்டோம். இது இப்போ காங்கேயம் நெய் ஊற்றுறோம். இது விலை அதிகம், கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் சத்துக்காகவும் அவ்வளோதான் ஊற்ற முடியும். ஏன்னா விலை அதிகம்ன்றதுனால எங்களுக்கு மனசாட்சி இருக்குது குவாலிட்டியாக கொடுக்கணுன்னு. அதே நேரத்தில் விலையும் அதிகம். தேங்க்யூ. குவாலிட்டியான சத்து உருண்டை மாவு ரெடி ஆகிடும். ஊற்றிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. 22 கிராம். ஓகே, அது 20-21 நோ ப்ராப்ளம். அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து இவ்வளோ அதிகம் நெய் அதுக்கு நிறையா போட்டிருக்கோம். சத்து உருண்டை. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸ்கூல் பசங்க, அதாவது எல்கேஜி யூகேஜி 1லேருந்து 5 வகை படிக்கிற பசங்களுக்கு இதை கொடுக்குறோம். 5 பீஸ் 100 கிராம். சூப்பராக வாங்கிட்டு போகிறாங்க. பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது என்னமோ தெரியல, நாங்கள் ஏலக்காய் கிராம்பெலாம் போடுறதுனால அவங்க ரொம்ப பிடிச்சி போகுது. வாங்க. ரெண்டாவது இது நெட்ஸு தெரியாது, முந்திரி பாதாம்லாம் வந்து முழுசாக தெரியாது. அவங்க ஏதோ ஒரு ஸ்வீட் அவ்வளோதான் அவங்க வாங்கிறாங்க. அம்மாவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டு போயிடறாங்க அவங்க அம்மாவும். ஏன்னா இது வந்து வாட்டர் கிடையாது, கிட்டத்தட்ட அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போயிடாது. நெய் தான் ஊற்றிருக்கோம். அவ்வளோ நல்லா கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸ் தாராளமாக இருக்கும். கைப்படாமல் வச்சுங்க. நாங்கள் கைப்பட்டு பண்ணுறதுனால இது வந்து கெட்டு போகாது. ஏன்னா நாங்கள் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ குவாலிட்டி பண்ணோம் அந்த மாதிரி குவாலிட்டி தான் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். 25 டேஸ் நல்லாயிருக்கும். இது வந்து கவுனி அரிசி, அது கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, குதிரைவாளி, இந்த மாதிரி திணை வகைகள் ஒரு 15, பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், கசகசா, பச்சை கருப்பு கிடையாது, சாரி, குங்குமப்பூ, இதெல்லாம் போட்டுருக்கோம். பியூர் நெய். நம்மளே வந்து வெண்ணெயை வாங்கி காய்ச்சிரும். வெளியில் வாங்கினா நம்பிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு ரேட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காங்கேயத்துலேருந்து காங்கேயத்துடைய மாட்டு நெய் வாங்கியிருக்கோம். நாங்களே நேராக போய் வாங்கினோம், ஆன்லைனில் புக் பண்ணல. காங்கேயமே போயிட்டு அந்த மாடலாம் பார்த்தோம், நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. விலை பயங்கரமான அதிகம். சாதா நெய்யுக்கும் அதுக்கும் ஏனியில் லிஃப்ட் வச்சாலும் எட்டாது. பட் குவாலிட்டியாக கொடுக்கணும். இந்த ஒன்று சாப்பிட்டாலும் கொடுக்குற காசுக்கு நல்லாயிருக்கணும். இப்போ 100 ரூபா கொடுத்தவங்கன்னா அந்த 100 ரூபாய்க்கு மேலேயே இருக்கும். 150 ரூபா கொடுத்து வாங்கலாம், ஆனால் 100 ரூபாய்க்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும். 10 ரூபா பொருளை கொடுத்துட்டு 100 ரூபா வாங்குறது கிடையாது. இந்த பொருள் 10 ரூபா 100 ரூபா வாங்குறது கிடையாது. இந்த பொருள் 150 ரூபா பொருத்தமான பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறோம். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி கொடுக்குறோம். வாங்கி பயன்பெறுங்கள். ஆர்டர் பண்ணாதான் ரெடி பண்ணி கொடுப்போம். ரெடிமேடாக எப்பவுமே இருக்காது. இந்த ஃபுட்டு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி வச்சா சீக்கிரமாக கெட்டு போயிடும். நாங்கள் ஒரு டேட் பண்ணி வைப்போம், நீங்கள் ஒரு டேட் வாங்குவீங்க, வாங்கி 10 நாளில் கெட்டு போயிடும். அதனால் வேஸ்ட்டாக போயிடும். ஆர்டர் பண்ணி 1 or 2 days வெயிட் பண்ணி வாங்க. தேங்க்யூ. தொடர்புக்கு 94447566. ஃபஸ்ட் டைம் ஒரு 2-3 பீஸ் வாங்கி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு என்ன சொல்கிறது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பிஸ்னஸாக நாங்களே சொன்னால் நல்லா இருக்காது. ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. கடைசி உருண்டை எப்படி பிடிச்சுன்னா பார்க்கலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10% ஆர்டர் எனக்கு. ஆந்திரா, பெங்களூர் ஒரு 15%, கேரளா ஒரு 10%,
மோர் தென் 65% வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெலுங்கானா தான். தெலுங்கானா கஸ்டமர் நல்ல கஸ்டமர் இருக்காங்க. 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ அவ்வளோதான். 1 கிலோ கூட ஒரு சில கஸ்டமர் வாங்குறாங்க. பட் 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ தான் வாங்குறாங்க. 10 கிலோ யாரும் வாங்குறது கிடையாது. அது 1லேருந்து 5 கிலோ நல்ல கஸ்டமர். கிட்டத்தட்ட ஒரு 200 பாக்ஸ் 300 பாக்ஸ் நல்ல கஸ்டமர். அதுக்குன்னு எல்லா கஸ்டமரும் கெட்ட கஸ்டமர் இல்லை. அந்த ஒரு மக்கள் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல குவாலிட்டி கொடுக்கணும்னு மைண்ட் செட்டாக அது எப்படின்னு இல்லை. நம்ம குவாலிட்டி அந்த ஊர் அவங்க ஃபுட்டுக்கு நம்ம ப்ராடக்ட் நல்லா பிடிச்சி அவங்க நாக்குக்கு பிடிச்சி போச்சா தெரியல. மற்ற ஊரில் வந்து எப்படின்னு தெரியல. பட் தெலுங்கானாவில் நம்ம ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஈச் லட்டு 20 கிராம். தேங்க்யூ. குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. சத்தான ப்ராடக்ட்டு. எந்தவித சைட் எஃபெக்ட்டும் கிடையாது, எந்தவித பிசரேட்டியும் கிடையாது. வீட்டில் நீங்கள் எப்படி செஞ்சு உங்கள் குழந்தைக்கு கொடுப்பீங்களோ அந்த டைமிங்கை நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அவ்வளோதான். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். மற்றபடி எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்கள் செஞ்ச மாதிரி நீங்கள் கொடுத்துக்க வேண்டியது தான். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். பிஸ்னஸ் மோட்டிவாக கிடையாது. உங்களுக்கு பொருளுக்கு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் காசு சரிங்க, அவ்வளோதான். இது பெரிய பிஸ்னஸ் ஒன்றும் கிடையாது. சாதாரண ஒரு குழந்தைங்களுக்கு ஹெல்த் ஃபுட், அவ்வளோதான். தேங்க்யூ.